ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ட்ரையல் மேக்கப்புக்கு வராங்க. இன்றைக்கி காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேக் டு பேக் நிறைய ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. நேற்று வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ 2 ப்ரைடல் சாரியை வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே செம்ம டயர்ட் ஆகிட்டேன். போய் படுத்து தூங்குவேன்னு பார்த்தா தூங்கவே இல்லைங்க. ராக் கோழி மாதிரி 4 மணி வரைக்கும் அப்படியே டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து கொஞ்சமாக தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு சரி இன்றைக்கி வந்து வெட்னஸ்டேனால எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வெட்னஸ்டே வந்து எல்லா காயும் வந்து தீந்துரும் மேக்ஸிமம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்தைக்கு போகிறனால லிமிட்டடாக தான் காய் வாங்கிட்டு வருது. அந்த வீக்குக்கு உண்டான காய், அதாவது வெட்னஸ்டே டு வெட்னஸ்டே வரைக்கும் என்னென்ன காய் வருதோ அந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தீந்து போச்சு, அது தீந்து போச்சு, அப்பப்பப்பா அப்படின்னு மாதிரி இருந்தது. எதை திறந்தாலும் காய் மட்டும் தான் இருக்குது, தக்காளி இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணேன். என்ன சஜி, அவர்கிட்ட வந்து சிக்கன் வாங்கிட்டு வர சொன்னால் போய் அவர் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார், கொடுத்துட்டாரு, கிளம்பிட்டாரு. நான் வந்து அப்படியே 11 மணிக்கு அப்படியே ஹாயாக ஆரம்பித்து அந்த சமையல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் பாட்டி என் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் இன்னும் சாப்பிடலாம் இல்லை, ஏன்னா கிளியர்லாம் பண்ணிட்டு இருந்தேன். திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன், மத்தியானம் இன்னும் சாப்பிடல. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2:30, இப்போ தான் போய் சாப்பிடணும். ஸோ மீன் வயல் சஜி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சஜி அதுக்குள்ளார கொண்டே போட்டாச்சு. தலையே காய விடுறி, போய் காய வச்சு அது இப்போ ஏன் மண்டைக்கு மேலே ஏற்றி வச்சிருக்க? காயோடு இல்லைன்னா அந்த ஒரு மாதிரி வாசம் அடிக்கும். அப்புறம் வந்து டேண்ட்ரஃப் வந்து இந்த உருட்டெல்லாம் இங்கே உருட்டாத, சரியா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ டெசர்ட் மட்டும் தான் கிடைக்கல. டெசர்ட் கிடைக்கல, டெசர்ட்டுக்கு போயிட்டு வா. ஏய் ஐஸ்கிரீம் இருக்குடி, பால் ஐஸ்கிரீம் ஒன்று இருக்கு, அமுல்து. அப்போ நானும் தன்மை அருணா அமுலா அமுல் இல்லை அருண் ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் முடிய அப்படி வைக்காத, அப்படியே வச்சு செஞ்சுருவேன். எனக்கு இப்படி பார்த்தாலே எரிச்சல் வருதுங்க. என்னடி கொண்டை போட்டாலும் மொட்டையை காயவே இல்லை, அதுக்குள்ளார ஏண்டி கொண்டையே போடுற? காஞ்சிடுச்சுடி, அவ்வளோதாண்டி. ஆனால் என்ன இங்கெல்லாம் காயவே இல்லை சஜி, இதெல்லாம் தப்பு சஜி. அதனால தான் முடி அப்படியே வேறு மாதிரி கொட்டுது. நம்ம கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றி மேலே கொண்டையை போட்டுக்கிற, பட் ஆனால் இதை முடி கொட்டும் இல்லை, புரிஞ்சுக்கோ. பார்த்தீங்களா என்ன எப்படி திட்டுறானே? இது ஜஸ்ட் சாம்பிளுங்க, ரியல் திட்டு இன்னும் நிறையா இருக்குது. காமிச்சு அவ்வளோ தான் திட்டுவான், நீ திட்ட மாட்டே. பாவம் வாய் பேசாத பிள்ளை, இப்படியே சின்ன வயசுலேருந்து ஏமாத்தாத, சரியா? ஐயோ உருட்டு. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஃபேவரட் பான்வில் ஃப்ரூட் அண்ட் நட்டு. ஸோ இதை வந்து என்னடி இது எக்ஸ்பைரி டேட் பார்க்குறேருமா இருக்கே. எங்க காமி எக்ஸ்பைரி டேட்னு இருக்கு கடைசி வந்து. பாராஜு இது என்னது தன்மை தெரியுதா? இனிமேல் நம்ம சாக்லேட் என்னாச்சுன்னா சொல்றேன், ஹீட்ல சூடாயில உருகிடுச்சு. இந்த சூடுல அப்படியே வச்சோம்னா ஃப்ரிட்ஜ் வச்சா இந்த மேல இருக்க அந்த சுகர் லேயர்லாம் வந்துருச்சு. இதான் உள்ள இருக்க சுகர் லேயர், அந்த ரா சுகர். பூச்செல்லாம் கிடையாது, இது ஃபுல்லா அந்த சுகர். இது ஃபுல்லா லிக்விட் தண்ணியாயிட்டு ஆயிடுச்சுப்பா. தண்ணி ஆனோன்னு என்ன பண்றது, ஃப்ரிட்ஜில் போட்டோம். தண்ணியான கட்டி ஆனோடனே அது அப்படியே சுகர் இதெல்லாம் மேலே வந்துருச்சு. இல்லப்பா வெளியே இருந்து கரைஞ்சிருக்கும் பாரு, வெளியே இருக்கும்போது இப்படிதான் இருக்கு. நான் இதுதான் திங்கிறோம். இங்க பாரு, இதைத்தான் நம்ம சாப்பிட்றோம்ல. இது பாரு இந்த சுகரோட இது. அண்ட் மோர் ஓவர் ஃப்ரூட் அண்ட் நட்டுங்களா, அதனால அதுல இருக்க ஒரு நட்டும் இல்லை, எல்லாம் விஷம் தான். எப்படி இருக்கு பாரு. போட்டு ஐயோ 100 ரூபாய் போச்சே, 105 ரூபாவாப்பா. இனிமே வாங்காத எவ்வளவு சுகர். அதெல்லாம் டப்பா நல்லா போட்டிருக்காங்க, தெரியக்கூடாதுன்னு. உள்ள என்ன நடந்தாலும் இது கரைஞ்சிருச்சு பாரு ஹீட்டுக்கு. இருந்தாலும் தெரியுது பாரு, எவ்வளவு சுகர் தெரியுது பாரு. எல்லாம் மொத்தம் எனக்கு இப்ப ஸ்வீட் ராஜன், ஸ்வீட் வெள்ளை எடுத்து சாப்பிட்டு. ஏன் ராஜு இவ்வளோ சிரிக்கிற? அவ்வளோ சூப்பரா இருக்கா? நான் உனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்? நிறைய சொன்னேன். சிக்கனும் சாப்பிட்டியா? சொன்னல
லெக் பீஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ம், நல்லாக்கா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கா? அருமையாக இருக்குது. ஓகே. ம், வேறு ஏதோ கருத்து? ஒரு கருத்தும் இல்லை, என்ன சாப்பிட விடுறீ? ஐயோ, சாரிடா. தண்ணி எடுத்துட்டு வா தன்மை. உங்களுக்குலாம் தெரியாது, தண்ணியும் நல்லா ஊற்றுறது. தண்ணி வேறு உள்ள ஃபுல்லாக. இது சேலம் மெஸ்ஸெல்லாம் சூப்பர் மெஸ் இருக்கும். செல்வி மெஸ்ஸு, விவேகானந்தா மெஸ்ஸுன்னு. அங்கே இப்படி தான் கிரேவி கொடுப்பாங்க, டிச்சு அப்படியே. என்ன அவ்வளோ நல்லா இருக்கா ராஜு? ஆமாம். ஆக்சுவலாக அது சிக்கன் தான் ரீசன். சரியா? ஊற்றிட்டேன் சோத்தில். யாருது? அவள் தண்ணியோட பிளேட்டில் ஒன்றான்ட்டா. தன்மைக்கு ரொம்ப பிடிச்ச அவளும் சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சா. ரொம்ப சாப்பிட மாட்டா. பார்த்து தன்மை. ஸோ நல்லா இருக்கா? கண்ணெல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க, நீ நல்லா சாப்பிடு போதும். சரி, ஆக்சுவலாக இது கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பாட்டிலா? இது என்னது டெரர் பாட்டில் மாதிரி இருக்குது, மிலிட்ரி பாட்டில் மாதிரி. இத்தனையும் பெருசாக தூக்கிட்டு போயிடுவியா நீ? ரக்கடாக இருக்குது. ரொம்ப இது பண்ணாங்க. இதோட ஒரு அடி ஓப்பன் சல்லடை எல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், இது எதுக்குடா இந்த சல்லடை? குக்கும்பர், அப்புறம் அந்த டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறது. கரெக்ட், அதுக்கு தான் அந்த சல்லடை தண்ணி. இது என்ன 1 லிட்டர் இருக்குமா இல்லை 2 லிட்டரா? 1 லிட்டர். வயலன்ஸ் ஹர்ட், டு ப்ரிவென்ட் வயலன்ஸ் ஹர்ட் இந்த பாட்டில் யூஸ் பண்ண மாண்டி. ஓகே. வரவங்களுக்கு என்ன பண்ணும் ராஜு? ஒரு உருண்டை பிடிச்சி கொடுப்பா. ஆ, அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரைடல் சேர்த்து கடை வந்து புக் பண்ணிடுவாங்க. ஐயோ, கரெக்டா? சரி, தேங்க்யூ. கிளைண்ட்டுக்கு 1:30க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது, இன்னும் வரலைங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எவர் அந்த மாதிரி டைமுக்கு சொல்லி அவங்க வராமல் இருக்கிறது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ அவங்களுக்கு ட்ரையல் கொடுக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் தான் இருக்குது. பட் ஷீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட், அக்கா வந்து பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வீட்டு பக்கம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க, அதனால் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாங்கம்மா. ஸோ அவங்களுக்கு என் மேலே பயங்கர கான்ஃபிடென்ட். பட் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் செட்டிங் வந்து பண்ணி காமிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து ட்ரையலே வந்து எடுத்துக்கிறேன். மற்றபடி இதான் பாருங்கள், சாரியெல்லாம் கொடுத்தாச்சு. சும்மா ட்ரையல்னா ஜஸ்ட் 1 சிட்டிங். இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை. பிகாஸ் அவங்க ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்தாங்களாமா. அதனால் வந்து அவங்களுக்கு டைம் பீரியட் இல்லாதனால தான் இந்த ஒரு ஷார்ட் டியூரேஷனில் கடன்னு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து 3:30க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளைண்ட்டு அவங்க வந்து ஷார்ப்பாக இந்த டைமுக்கு வந்துடுறேங்க்கா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இப்போ வந்து மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரில. ஜஸ்ட்டு நான் வந்து பேசி அப்படியே வந்து எப்படி செட் பண்ண போகிறேன்னு தெரில. அதுதான் மெயின். அதுக்காக தான் வராங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. நீங்கள் தான் சொல்லணும். இதே போதும் இல்லை. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சைடு இது நல்லா இருக்கா? இப்போ இந்த சைடில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? லைட்டாக ஒரு சைடு இதே போதுமா? நம்ம இதிலே ஃபிக்ஸ் ஆகிக்கலாங்களா? ஓகேங்களா? என்ன பண்ண போறோம்? தன்மையோட பர்ஸ் காமிச்சிடுங்க. வச்சிருக்க தன்மை, காமி பர்ஸ. ஓ ஹெவி கேஷ் தான். பொம்மையை காமி, ரொம்ப நல்லா இருக்கு. உன் கையில் கேஷ் இல்லையா? என்னடா பண்றது? நான் உனக்கு தரேன், வா. நீயே தந்துடுறியா? ஓகே, நீங்க 2 பேரும் ஷேரிங்காப்பா? ஓகே, கோஸ். அதுல காமி. ஐயோ நான் ஒரு கண்ணு என் பின்னாடியே வந்து ஒரு பிளேட் எப்பதான்
யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா நான் அடிச்ச 10 பேரும் டானுங்க தான்.